வணக்கம் ஃபுட் டைப் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஃபுட் டைப் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு புதுமையான வகையில் உப்புமா எப்படி செய்யணும்னு சொல்லி நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ உப்புமா செய்கிற ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். வரமிளகா போட்டோம், கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட வேர்க்கடலை, நல்ல நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த நிலக்கடலை உப்புமாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்க்குறோம். அதையும் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் இந்த தாளிப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த தாளிப்பு தான் இந்த உப்புமாவுக்கு நல்ல ஒரு சுவையும் கூட்ட போகுது. இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துட்டோம், பச்சை மிளகா, இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து அதையும் ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ வதங்கின உடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இல்லை உப்பு சேர்க்குறோம். இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற்றின தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் தண்ணி நம்ம ஃபுல்லாக சேர்க்கலை. பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போது 200 கிராம் அளவு வறுத்த ரவையை கொஞ்சமாக சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ரவை வழக்கமாக இருக்கிற ரவை மாதிரி ரொம்ப கொலவெல்லாம் இல்லாமல் ஒரு உதிரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிச்சுக்கோங்க. நம்ம இந்த உப்புமா செய்யறதுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 200 கிராம் அளவு வறுத்த ரவையை கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதுக்கு தண்ணி தெளிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூடோடு நம்ம இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். சிம்மான ஃபயரில் வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வரை மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், தாளிப்பு ஒரு பெர்ஃபெக்டாக அதில் மிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம சொன்னோம் இல்லையா, எவ்வளோ ஒரு உதிரியாக கரெக்டாக குக் ஆகிருக்கு. 1 டம்ளர் ரவை எடுத்தோம்னா அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் நம்ம வழக்கமாக குக் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி இல்லாமல் ஒரு 200 கிராம் அளவு ரவைக்கே நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோம். இப்போ பாருங்கள், அந்த ரவை எப்படி குக் ஆகி எவ்வளோ ஒரு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது ஈவினிங் டைம்லையும் நம்ம சர்வ் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ண வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக ரொம்ப எம்மையாக இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த தேங்காய் துருவல் அடிஷ்னலாக இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு தரும். ஸோ இப்போ நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல், நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்படி இந்த நேரத்துலேயும் நம்ம கொஞ்சம் ஃபயரை வச்சுட்டு தான் நம்ம இந்த உப்புமா ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த உப்புமா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு இப்போ ரெடி பண்ணுங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக தோன்றியிருக்கும். ஸோ இந்த உப்புமா ரொம்ப டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியான நிறைய ரெசிபீஸ் நம்ம ஃபுட் டைப் சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸையும் பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் உங்கள் சமையலை அசத்துங்க. அடுத்த ரெசிப்பியில் உங்களுக்கு இதே மாதிரியான சூப்பரான ரெசிபியோட என்னுடைய அம்மாவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணுறது ஷெஃப் ராஜ்மோகன் வித் மை மாம் மிஸ்ஸஸ் சாந்தாமா.